வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நம்ம சேனலில் சொல்லித்தர எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாபுக்கு அந்த உங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஜாப் நாலேஜுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லித்தரோம். ஸோ டோன்ட் டூ எனி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். பிக் மைண்ட்ஸ் இஸ் தாட் ஹியர், ரைட் இன்டென்ஷன்ஸ் டு லேர்ன். ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஐஎம்இஐ ட்ராக்கர் டூலை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணி செட்டப் பண்ணுறது, ஒரு ஐஃபோன் ஆண்ட்ராய்டை எப்படி ட்ராக் பண்ண நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஐஎம்இஐ நம்பர் கிட்டப் நல்லா கேட்டுக்கோங்க. நார்மலாக வந்து ஐஎம்இஐன்னு போட்டுட்டு நம்பர் கிட்டப் போடுறது ஃபஸ்ட்டாக லிங்க் வரும். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ட்ராக்கிங்கு அந்த இதெல்லாம் அது வந்தோடனே இந்த கோடுக்குள்ளே போயிட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்பிபிஎஸ் இருக்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணாமல் காப்பி பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம வந்து லினக்ஸ்குள்ளே வந்து நம்ம வந்து க்ளோன் பண்ண போகிறோம். ஓகேவா? நீ நார்மலாக லினக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து கிட் க்ளோன் நல்லா போடுவோம். கிட்டு ஸ்பேஸு க்ளோனு ஸ்பேஸு அங்கே காப்பி பண்ண இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+Shift+V. ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து எல்எஸ் கொடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐஎம்இஐ ட்ராக்கர்னு இருக்குது. ஆனால் பட் நான் சின்ன இதை மிஸ்டேக் பண்ணிட்டேன். நம்ம வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா கேலி லோக்கலில் இது பண்ணிட்டேன். நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ணுவோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், டெஸ்க்டாப்பில் போய் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். சிடி டெஸ்க்டாப் கொடுத்தா உள்ளே போயிட்டு அதை கிளிக் பண்ண திரும்பி அங்கே கொடுத்து அதே தான் இங்கே கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்எஸ் கொடுத்துப்பாங்க. எல்எஸ் கொடுத்து பார்த்தா உங்களுக்கு 2 இதுக்கு வந்தால் ஐஎம்இஐ ட்ராக்கர்னு சொல்லிட்டு அங்கே ஓசோன் இருக்குது. இப்போ வந்து நம்ம சிடினா என்னன்னா சேஞ்ச் டைரக்டிவ். ஓகேவா? இப்போ வந்து இந்த டைரக்ட்லேருந்து இப்போ ஐஎம்இஐ டைரக்டிவ்க்கு நம்ம சேஞ்ச் ஆகிட்டோம். சேஞ்ச் ஆனால் எல்எஸ் கொடுத்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இத்தனை டிபெண்டன்சி, அதாவது இத்தனை ஸ்கிரிப்ட்டு அது எல்லாமே இருக்குது. நமக்கு இதில் வந்து ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன இருக்குன்னா எக்ஸ்கிங் எல்லாமே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்வயர்மெண்ட் டெக்ஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபோன் ட்ராக்கிங் அதுக்கடுத்து கிங் ஆஃப் ரெக்வயர்மெண்ட் டெக்ஸ்ட்டு இது என்னென்ன ரெக்வயர்மெண்ட் தேவைன்னு சொல்லி பார்க்கணும். அது ஃபஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கிற கேட்டுன்னு கொடுத்து நம்ம ரெக்வயர்மெண்ட் டெக்ஸ்ட்டை இது பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி பார்க்க உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து வெர்ஷன், அதாவது ரெக்வயர்மெண்ட் 2.16 சொல்லிட்டு வெர்ஷன் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த டூலுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு எல்லா டிபெண்டன்சியும் இருக்கும். ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். நம்ம எப்படி இது பண்ண போகிறோம்னா நார்மலாக போயிட்டு சும்மா பிப் இன்ஸ்டால் தூங்கி கொடுத்தா இதாகாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்குன்னு சொல்லிட்டு விர்ச்சுவல் பண்ண போகிறோம். ஏன்னா டிபெண்டன்சி வந்து மாறும். ஸோ ஒவ்வொரு டூல் பார்த்தீங்கன்னா அடியாகும். ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு விர்ச்சுவலை க்ரியேட் பண்ணி அப்படின்னா பைத்தான் 3 ஸ்பேஸ் எம்னு கொடுத்து நான் இந்த நேம் கொடுத்து நீ உங்களுக்கு தேவைன்னா உங்கள் நேம் கொடுக்கலாம், என்னன்னு கொடுக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு சோர்ஸ் அந்த ஃபைல் நேம், அதாவது நீ எந்த இது விர்ச்சுவல் கிரியேட் ஃபைல் நேம் பின்ன ஆக்டிவேட் பண்ணோன்னா அந்த விஇஎன் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்தோடனே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விர்ச்சுவல் மிஷின் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ரெக்வயர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். எப்படின்னா பிப்3, ஏன்னா பைத்தான் ஃபைனால வந்து பிப்3 இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெக்வயர்மெண்ட்டு மைனஸ் ஆகுதுன்னா ரெக்வயர்மெண்ட் ஓகேவா, அது எல்லாத்தையும் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன டூல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லிஸ்ட்டு நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை ரன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எது பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஃபைல்னு நம்ம ஃபைன் பண்ணோம். நம்ம எதுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்வயர்மெண்ட் டெக்ஸ்ட் இருக்கா, இந்த tracking.py, அதாவது இதான் பைத்தான் ஃபைல், தான் ஸ்கிரிப்ட் ஃபைல். ஸோ இந்த ஸ்கிரிப்டை நம்ம பார்த்தீங்கன்னா ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த டூலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலுக்காக cybertracker.py இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் பியூஐன்னு பார்த்தீங்கன்னா ரன் பண்ண போகிறோம். அதுக்கு ரன் பண்ண என்ன பண்ணுறோம், பைத்தான் ஸ்பேஸ் போட்டு அந்த ஃபைல் நேம், அதாவது அந்த ஸ்கிரிப்ட் நேமை பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டைப் பண்ணணும். நார்மலாக நீங்கள் வந்து அப்படின்னு கொடுத்தா டேப் கொடுத்தாலே அது என்னென்ன இருக்குன்னு காமிச்சு எல்லாத்தையும் இது பண்ணுங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ட்ராக்கிங் நீங்கள் இன்னும் முக்கியமான விஷயம் ஸ்பெல்லிங் மாறக்கூடாது. நீங்கள் டைப் படித்தாலும் ஓகே, ஸ்பெல்லிங் மேலே டைப் படிக்கும். நம்ம ரன் பண்ணோடனே நம்ம செலக்ட் டிவைசஸ் ஆண்ட்ராய்டா ஐஃபோனா இல்லை எக்ஸின். நம்ம பாருங்களேன், ஐஃபோனே இது பண்ண முடியுமா, ஆண்ட்ராய்டே பண்ண முடியும், செக் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆண்ட்ராய்டே கொடுப்போம். ஆண்ட்ராய்டு கொடுத்ததுக்கு நம்ம ஒன்று இது கிளிக் பண்ணிட்டு நார்மலாக அதுக்கடுத்து வந்து என்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்கள் ஐஎம்இ நம்பர் கேட்குது. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் ஐஎம்இ நம்பர் கேட்குது. ஃபஸ்ட்டு நான் ஒரு சிம்பிள் இதுக்காண்டி சொல்கிறேன். எடுத்தோடனே உங்களோட ஒரிஜினல் ஐஎம்இ எதுலேயுமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே உங்கள் ஒரிஜினல் டேட்டா கொடுக்காங்க. எதுக்காண்டி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூலை க்ரியேட் பண்ண ஒரு டெவலப்பர், ஒரு எத்திக்கல் ஹேக்கர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஏன்னா அவங்களும் பர்சன் தான். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்க இன்ஃபர்மேஷன் பண்ணி பேக்கெல்லாம் அவங்களுக்கு போகும். ஸோ அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க என்னனாலும் பண்ணலாம். அப்போது அவங்க வந்து இந்த டேட்டாவை வச்சு அவங்க எதுக்காச்சும்
யாருக்காச்சும் வேறு யாருக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் மெயில் ஐடி, உங்கள் பர்சனல், அதாவது உங்கள் ஐஎம்இ நம்பர் ஏதாச்சும் அவங்க ஏதாச்சும் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வெறும் இதுக்கு மட்டும் சொல்ல, எந்த இடத்துலையுமே சரி எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் இது எதையுமே கொடுக்காங்க. நீங்கள் ஒரு ஃபேக், அதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபேக்கான உங்களே இன்ஃபர்மேஷன் கொடுக்காம ஒரு ஐடென்டிக்காண்டி ஒரு ஃபேக் இமெயிலு, ஒரு ஃபேக் நம்பர், டெம்ப் நம்பரு, இந்த மாதிரி ஏற்பட்டு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஒரு சேஃப்டிக்காண்டி வச்சுக்கோங்க. ஒரு செகண்ட் பர்பஸ்க்கு ஒரு காமனான இடத்துக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி செக் பண்ணுங்க. அதை வச்சு செக் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்கள் டேட்டாஸ் வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸில் ஒரு ஓப்பன் சோர்ஸில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா லீக் ஆகாது, அதாவது டேட்டா அப்டேட்ஸ் ஆகாது. ஸோ உங்கள் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். நான் இதை ஃபாலோ பண்ணி மேக்ஸிமம் இந்த மாதிரி திங்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்கிட்ட கொடுத்து பாஸ்வேர்டு கேட்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா கேரியோட பாஸ்வேர்டு பார்த்தீங்க டேக்கிங் ஆண்ட்ராய்டு டிவைஸஸ் ஆத்தென்டிகேஷன் ரெக்வஸ்ட். நம்மளுக்கு லொக்கேஷன் கிடச்சதுனால படிக்கணும். நம்மளுக்கு லொக்கேஷன் கிடச்சிக்கிது ஒரிஜினலாக. ஸோ அதான் பார்க்க முன்னாடி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகே? ஃபஸ்ட்டு அந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோடனே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் மேப்புக்கு போகுது. அப்போ வந்து உண்மையிலே லொக்கேஷன் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைண்ட் மை டிவைஸ்க்குள்ள போகிற, அதாவது ஃபைண்ட் மை ஹப்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அங்கே ஒரு மெயில் ஐடி கொடுத்தோம்ல, அந்த மெயில் ஐடி வந்து எந்த ஃபோனில் இருக்கோ அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஐஎம்இ டேக்கரில் ஃபைண்ட் மை டிவைஸை பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெப்ளிகா மாதிரி பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளால் வந்து ஒன்று பண்ண முடியும். நல்லா விஷயத்துக்கு ஐஎம்இ டேக்கர் அப்படின்னா அது போலீஸ் முன்னாடி இது பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணி யாரும் ஓப்பன் சோர்ஸில் விடலை. ஸோ யாருமே இந்த மாதிரி டூலெல்லாம் நம்பி உங்கள் டேட்டாவை லூஸ் பண்ணாங்க. ஸோ சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வேணும், எனக்கு இந்த மாதிரி ஐஎம்இ இது பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஓனர் அந்த tracking.py அங்கே வந்து நம்மளால் ஓனர் ஸ்கிரிப்டில் வாங்கிக்கும். நான் வேணால் ஜஸ்ட் ஒரு சேலஞ்ச். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு 10K லைக்ஸ், ஜஸ்ட் நார்மல் 10K லைக்ஸ் கொடுங்க. நான் வந்து எங்கள் டீம் நாங்கள்லாம் சேர்ந்து ஸ்கிரிப்ட் எழுதி, ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ஸ், அதாவது நார்மலாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா எப்போ ஃபோனை பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போய் ஐஎம்இ நம்பர் கொடுங்க, நான் ஃபைன் பண்ணி சொல்லிட்டு அது ரியலாக சில இது ஃபேக் நிறையா இருக்குது, பட் ரியலும் இருக்குது. ஸோ அதை போய் சொல்ல ரியல் இருக்குது. ஸோ நான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் ஓனாக பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதி நாங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக ஓப்பன் சோர்ஸாக நாங்கள் காட்டுவோம். பட் இதுக்கு 10K லைக்ஸ் போச்சு. ஏன்னா ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு மோட்டிவேஷன் வேணும்ல. ஸோ அந்த ரீசன் 10K லைக்ஸ் போச்சுன்னா கண்டிப்பாக ஓனாக ஸ்கிரிப்டில் இது பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சு ஆனால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழில் வந்து எத்திக் ஹேக்கிங் சைபர் செக்யூரிட்டி போட்டுக்கோங்க. மினிமம் கிரியேட்டர்ஸாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்னும் இம்பார்ட்டண்டான விஷயம், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ், ஃப்ரீ கோர்ஸ்னால் நீங்கள் நினைக்கும் போது அமௌண்ட்டு காசு வேணும் கேட்குறாண்டா அப்படின்னு நினைக்காங்க. ஸோ இட் இஸ் நத்திங், சிங்கிள் ₹1 கொஞ்சம் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. உங்கள் டைம் அண்ட் உங்களோட இன்டர்நெட் மட்டும் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நெட்ஒர்க்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணி அஃபென்சிவ், டிஃபென்சிவ், ஜிஆர்சி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வரிசையாக ஒரு பேசிக்லேருந்து எப்படி வரிசையாக போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்சஸ் வீடியோ மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா பிகினர்லேருந்து நம்ம போட போகலாம். அதாவது நான் என்னென்ன படித்தேன், செல்ஃப் லேர்ன் படிக்கிறப்ப நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸஸ் நாங்கள் அதை வந்து பெரிய பிக் ஐடியா ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் நியூ இயருக்கு ரிவீல் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.